சில்லறை தட்டுப்பாட்டால் வணிகம் தடைபடாமல் இருக்க திருச்செங்கோட்டில் உள்ள தேநீர் கடையில் பேடிஎம் ஆப் மூலம் பணம் செலுத்தும் முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் பணத்தாள்கள் செல்லாது என அறிவிக்கப்பட்டதில் இருந்து வங்கிகளில் புதிய 2000 ரூபாய் பணத்தாள்கள் மட்டுமே கிடைக்கிறது. 2000 ரூபாய்க்கு சில்லறை கொடுக்க முடியாமலும் மற்ற பணத்தாள்கள் தட்டுப்பாட்டாலும் கடைகள் வணிக நிறுவனங்களில் விற்பனை குறைந்துள்ளது. இதனால் கடைக்காரர்களைப் போல வாடிக்கையாளர்களும் பொருட்களை வாங்க முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆண்ட்ராய்டு செல்பேசியில் வைத்திருப்பவர்கள் பேடிஎம் என்ற மென்பொருள் மூலம் வங்கிக் கணக்கில் உள்ள பணத்தை தங்கள் செல்பேசி மூலம் கடைகளில் செலுத்தி வாங்கி வருகின்றனர். பெருநகரங்களில் மட்டுமே பயன்படுத்தப்பட்ட இந்த வசதியை நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டு பேருந்து நிலையம் அருகில் உள்ள தேநீர் கடையிலும் அறிமுகப்படுத்தியுள்ளனர். இதனால் தேநீர், காபி அருந்துபவர்களுக்கும் வடை உள்ளிட்ட பண்டங்களை வாங்குபவர்களும் சில்லறை சிக்கல் இல்லாமல் பேடிஎம் மூலம் பணம் செலுத்தி வருகின்றனர். நம்ம ஏடிஎம்ல போய் லைன்லேயே நிற்காம நம்ம அப்ளிகேஷனையே டவுன்லோட் பண்ணி நம்ம பேங்க்கில் இருக்கிற பணத்தை எடுத்து நம்ம வச்சுக்கலாம். நம்ம தேவையானப்போ அந்த சில்லறை பிரச்சனை எங்கெங்கெல்லாம் நமக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையோ அங்கெல்லாம் நம்ம கொடுத்து அதை சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார். அதுக்கப்புறம் அந்த பேடிஎம்ங்கிற இந்த ஆப்ஷனை நாங்கள் டவுன்லோட் பண்ணி நம்ம கடையில் வச்சுருக்கோம். அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வர்றவங்க யாராவது சில்லறை இல்லை அப்படின்னாங்கன்னா அவங்க மொபைலில் அந்த அப்ளிகேஷனை நாங்கள் டவுன்லோட் பண்ண சொல்லி அது பேங்க் அக்கௌண்ட் மூலிமா நமக்கு டைரெக்டாக பேங்க் மூலிமா டிரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். பேடிஎம் வசதி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. இப்போ சில்லறை தட்டுப்பாடு வந்தபோது நோட்டெல்லாம் நம்மளால் அவங்க கொடுக்க முடியல. இப்போ பேடிஎம் சாஃப்ட்வேர் அவங்க இன்ஸ்டால் பண்ணோன்னே நம்ம மொபைலில் ஆப் நம்ம டவுன்லோட் பண்ணி போடுறதுனால இப்போ 10 ரூபானாலும் அவங்க அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.